அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வக்கரமாயோ அல்லது நீசம் அடைந்தோ அல்லது அஸ்தங்க அமைப்புக்குள்ளார இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை தாமதமாகும். ஏன்னா சுக்லம் ஸ்ரோணம்னு சொல்லக்கூடியதில் அது கருமுட்டையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அதில் அந்த பனிக்கூடம் உடைஞ்சிடும். ஸோ அதுவும் அந்த இடத்துல அந்த சுக்கிரன் அஸ்தங்கமாகிற ஜாதகத்தில் இருக்கும். ஸோ சுக்கிரன் அஸ்தங்கமாகுதுன்னா ரொம்ப நீங்கள் மருத்துவருடைய அறிவுரை வேணும். அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப தொடர்புலேயே இருக்கணும். கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் குழந்தைய. இன்னொன்று, குழந்தை பேர் அடைவதற்கும் கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ சுக்கிரன் நீசம், வக்ரம், அஸ்தங்கம் இந்த 3 நிலை ரொம்ப முக்கியம். ஏன்னா சுக்கிரன் என்றக்கூடிய கிரகம் கருமுட்டையை சொல்லக்கூடியது. மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.